Hello aspirants, this is Win with CA YouTube channel. So என்னோட class mainly for SSC, RRB, banking studentsக்கான daily current affairs class update பண்ணிட்டு வரேன். So வாங்க classக்குள்ள போலாம். October உடைய current affairs revision பார்ப்போம். First news. So State of Finance of Forest 2025 report வெளியிட்டிருக்காங்க. யார் வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராமிங். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக இது வெளியிடுறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், ரக்ஷம் சிட்குல் வைல்ட் லைஃப் சாங்சுரி ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்குது. ஸோ இந்த ரக்ஷம் சிட்குல் வைல்ட் லைஃப் சாங்சுரியில் இப்போ ரீசண்டாக இன்டர்நேஷ்னல் பேர்டு வாட்சிங் ப்ரோக்ராமே கண்டக்ட் பண்ணாங்க. UIDAI இப்போது சீதா அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சீதாவோட ஃபுல் ஃபார்ம் ஸ்கீம் ஃபார் இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜி அசோசியேஷன் வித் ஆதார். ஸோ என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தோம்னா enhance Aadhaar security and drive digital innovation. 20th East Asia Summit இப்போ குலாலம்பூர் டிக்ளரேஷனை அடாப்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி, அதான் அதில் நோக்கமாக இருக்குது. சாந்தா ரங்கசாமி, ஸோ இவங்க இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் அசோசியேஷனோட நியூ பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஐசிஏவோட பிரசிடெண்ட் போஸ்டிங்க்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு உமன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ தான். ஸோ இவங்க யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா மிஸ்டர் அசோக் மல்கோத்ராவை தான் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக ஏஎஃப்சி அண்டர் 17 உமன்ஸ் ஃபுட்பால் டீம் ஃபர்ஸ்ட் டைமாக ஏஷியன் கப்புக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இன்டிஜினியஸ் ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தட் நேம் இஸ் நஃபித்ரோமைசின். ஸோ இது மிக்னாஃப் அப்படின்ற ஒரு பிராண்ட் நேமில் வெளியிட போகிறாங்க. இது ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ், அதே மாதிரி இது ஒரு பாக்டீரியாவை எதிர்த்து போராடுற ஒரு ஆன்டிபயோட்டிக்காகவும் ஆக்ட் ஆகும். ஜஸ்டிஸ் பிரதீபா சிங் அவங்க விபோ அட்வைசரி போர்டோட சேர்பர்சனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுடைய இந்தியாவிலேருந்து இவங்க டெல்லியோட ஹைகோர்ட் ஜட்ஜ். ஸோ இந்தியாவிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவுக்கு ஒரு பெருமை. அதே மாதிரி நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸை இன்னும் அங்கே கொஞ்சம் நிலைநிறுத்துறதுக்கு இது ஒரு வகை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் பார்க்கலாம். என்னோடய கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட லைக்ஸ், ஷேர், கமெண்ட்ஸ் எல்லாமே கொடுங்க. அப்போ தான் நான் கிளாஸ் போடும்போது ஓகே என்னோடய கிளாஸ் இவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடைக்கும். வாங்க இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் பார்க்கலாம். அக்டோபர் 24 ஸ்பெஷல் டே, தட் இஸ் யுனைடெட் நேஷன்ஸ் டே. அதாவது 1945 யுனைடெட் நேஷன்ஸ் அப்போ தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அதை நம்ம நினைவு கூறும் வகையில் தான் ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 24 யுனைடெட் நேஷன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணிட்டு வரும். ஸோ உலகளவில் பார்க்கும்போது இந்த யுனைடெட் நேஷன்ஸோட பங்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு பீஸ், செக்யூரிட்டி, அதே மாதிரி குளோபல் சேலஞ்சஸ், பவர்ட்டி, ஹியூமன் ரைட்ஸ், கிளைமேட் ஆக்ஷன் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு யுனைடெட் நேஷன் அப்படின்றது ஒரு முக்கிய ரோல் வகிக்குது. ஸோ இந்த நியூஸில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது யுனைடெட் நேஷன்ஸ் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க, அக்டோபர் 24. அவ்வளோதான். நிங்கோல் சகுபா ஃபெஸ்டிவல். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் மணிப்பூரில் மெய்தி கம்யூனிட்டி பீப்புள்ஸ்னால கொண்டாடப்படுது. ஸோ இது ஹியாங்கே மந்தில் செகண்ட் லூனார் டே அப்போது அந்த மணிப்புரி கேலண்டரில் வரும். ஸோ அந்த டேட்டில் தான் இந்த ஃபங்க்ஷன் கொண்டாடப்படுது. ஸோ இது இந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு திருமணமான பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பிறந்த வீட்டில் கொண்டாடுற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ திருமணமான பெண்கள் அவங்க குழந்தைங்களோட போய் அவங்களுடைய பெற்றவங்க குடும்பத்தில்
கொண்டாடுறது. ஸோ இது வந்து அவங்களுக்கும் அதாவது திருமணம் ஆயிட்டு போன அந்த பெண்களுக்கும் அவங்களுடைய அந்த பேரண்ட்ஸுக்கும் இடையே இருக்க ஒரு பாண்டிங் வந்து இன்னும் நல்ல வலுப்படுறதுக்கான ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ இந்த நியூஸில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது நிங்கோல் சகுபா ஃபெஸ்டிவல் எங்கே கொண்டாடப்படுது, மணிப்பூரில் கொண்டாடப்படுது, யாருனால, மெய்தி கம்யூனிட்டி பீப்புள்ஸ்னால. இந்தியாவும் யுனைடெட் கிங்டமும் சேர்ந்து இப்போ ரீசண்டாக ஒரு ப்ரோக்ராமே லான்ச் பண்ணியிருக்காங்க, ராமானுஜம் ஜூனியர் ரிசர்ச் ப்ரோக்ராமே. இது எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தோம்னா யங் சயின்டிஸ்டுக்காக தான். அதாவது யூகேல LIMS அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூஷன், ராயல் இன்ஸ்டியூஷன் இருக்குது. இந்த இன்ஸ்டியூஷன் எதுக்கு பெயர் போனது அப்படின்னு பார்த்தோம்னா நோபல் ப்ரைஸ், மேஜர் டிஸ்கவரி, தியரிட்டிக்கல் ரிசர்ச், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு பெயர் போன இன்ஸ்டியூஷன் தான். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யங் இந்தியன் ஃபிசிசிஸ்ட் அண்ட் மேத்தமெட்டிஷியன் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ இவங்க அந்த LIMS லண்டன் இன்ஸ்டியூட் ஃபார் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் அவங்க கூட போய் அந்த ரிசர்ச்சில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போது நாலேஜை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், டேலண்ட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து இப்போ உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட், ராமானுஜன் ஜூனியர் ரிசர்ச் ப்ரோக்ராமை எந்த 2 நாடுகள் சேர்ந்து உருவாக்குறாங்க, இந்தியாவும் யுனைடெட் கிங்டமும். எதுக்காக? யங் சயின்டிஸ்ட் அவங்களுடைய டேலண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்காக. பெஸ்து வராஸ், அதாவது இது குஜராத்தில் கொண்டாடப்படுற நியூ இயர் செலிப்ரேஷன். அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, கார்த்திகை மாதத்தில் கொண்டாடுறாங்க. இதை வந்து வர்ஷா பிரதீபா ஆர் பெஸ்து வாரஸ் 2 பேர் சொல்லியும் கூட அழைக்கிறாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தோம்னா, நம்ம எப்படி அக்கௌண்டிங் இயர்க்கெல்லாம் நியூ புக்கு வந்துட்டு ஆர்டர் போட்டு இது பண்ணும், அந்த மாதிரி இவங்களும் வந்து அக்கௌண்ட்ஸை கீப் பண்ணுறதுக்காக ஒரு நியூ புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த புக்ஸை வச்சு அந்த புக்ஸோட நேம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா சோப்டா. ஸோ அது அப்படி தான் வந்துட்டு அந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அன்னைக்கு நார்மலாக வணங்குற கடவுள் லக்ஷ்மி கிருஷ்ணா. ஸோ இந்த நியூஸில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இது வந்து ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன். பெஸ்து வாரஸ் அப்படின்றது ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன். எங்கே கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோம்னா குஜராத்தில். ஸோ ட்ரெடிஷ்னல் 2 நேம் இருக்குது, வர்ஷா பிரதீபாவும் இருக்குது, பெஸ்து வாரஸும் இருக்குது. என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் இதுக்காக இந்த நியூ புக்ஸ் சோப்டா அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த நோட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. கபாஸ் கிராந்தி மிஷன். ஸோ இது வந்து ஒரு 600 crore கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ். என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா காட்டன் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது எனக்கு அந்த ஈல்டு கிடைக்கிது பார்த்தீங்களா காட்டனில், ஸோ அந்த ஈல்டு வந்து எனக்கு அதிகமாக இருக்கணும், அதே மாதிரி எனக்கு அதோட குவாலிட்டியும் வந்து பார்த்தோம்னா ஹையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இந்த நியூஸில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது கபாஸ் கிராந்தி மிஷன். ஸோ இதோட வேல்யூ எவ்வளவு, 600 crore ப்ராஜெக்ட். ஸோ இது என்ன பர்பஸ்க்காக, மிஷன் ஃபார் காட்டன் ப்ரொடக்டிவிட்டி. இந்த ஸ்லைடில் நமக்கு தேவையான இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுப்போம். அண்டர் 20 FIFA வேர்ல்டு கப் ஃபைனலில் வின் பண்ணது மொராக்கோ. இப்போ ரீசண்டாக 30 days ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி பெரு நாட்டில் போடப்பட்டிருக்கு. அங்கே ஒரே ப்ராப்ளமாக இருந்ததுனால அங்கே வந்து 30 days ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி போட்டிருக்காங்க. MLS கோல்டன் பூட் வின் பண்ணது லியோனல் மெஸ்ஸி. ஸோ அவரோட பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 29 goals 19 அசிஸ்டோட அவர் வின் பண்ணியிருக்காரு. 2025க்கான ஏஷியன் யூத் கேம்ஸ் பக்ரைனில் நடக்க இருக்கு. மிஸ்டர் ஏக்நாத் வசந்த் சிட்னிஸ் இப்போ ரீசண்டாக இறந்துட்டாரு. ஸோ இவர் எந்த ஃபீல்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபீல்டில் ஒர்க் பண்ணவர். 1985 நம்மளுக்கு பத்மபூஷன் அவார்டு வாங்கினவர். ஸோ இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். நெக்ஸ்ட்டு
ஜெனரல் ராஜ் சுக்லா அவங்க ஒரு புக்கு எழுதியிருக்காங்க, மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி பற்றின புக்கு. அதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிவில் மிலிட்ரி ஃபியூஷன் அஸ் அ மெட்ரிக் ஆஃப் நேஷனல் பவர் காம்ப்ரிஹென்சிவ் செக்யூரிட்டி. ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோட கிளாஸில் உங்களுக்கு சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.